இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தரணும்னா யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்? இவருக்கு கொடுத்தா சீமானா? உனக்குப்பா? ஸ்டாலின் சார் அவருக்கு எது கொடுத்தாலும் ஜெயிப்பார் சார் அவர் ஆச்சுங்களா. அவர் பின்னாடி இளைஞர் பட்டாலும் வந்து பெரிய லெவலில் இருக்குது. சீமானாலே மைக்குனாலே சீமான். அப்போ சீமானை பார்த்த உடனே அவருக்கே மைக் ஞாபகம் வந்திருக்கும், தேர்தல் அதிகாரிக்கு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அவ்வளோதான். இல்லை, அவருக்கு பொருந்துச்சுன்னா அவர் நல்லா பேசுவார். இப்போ என்கிட்ட நீங்கள் மைக் அடிச்சு தான் பேசுங்கிறீங்க ஆச்சுங்களா. இது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க மைக்கில் தான் பேசுவாங்க. தரமாக மேடையிலேருந்து பேசுவார்ல, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மைக் சொன்னால் எளிமையாக மக்கள் மனதில் நிற்கும். உழவர் சின்னம் இருந்தது, இப்போ அதோட இது சீமானுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அவர் பேசுகிறது தான் கேட்குற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டியாவது அவர் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சின்னம் யாருக்குமே கூடுதல் பலத்தை தராது. அவங்க சொல்கிற வாக்குறுதிகளும் அவங்க நிறைவேற்றது தான் அவங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும். ஐயா, இவர் சீமான் இருக்கார் தெரியுங்களா? ஆமாம் சார். அவருக்கு வந்து இன்னைக்கு நீண்ட நாளாக வந்து இந்த சின்னம் ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. தேர்தல் அணி இன்னைக்கு இந்த மைக் சின்னத்தை கொடுத்துருக்கு. இது அவருக்கு ஏற்ற சின்னமா, இல்லை உங்களுடைய கருத்து இதை எப்படி பார்க்குறீங்க? சார் அவருக்கு எது கொடுத்தாலும் ஜெயிப்பார் சார் அவர் ஆச்சுங்களா. அவர் பின்னாடி இளைஞர் பட்டாலும் வந்து பெரிய லெவலில் இருக்குது ஆச்சுங்களா. இது வந்து ஈஸியாக அவருக்கு ரீச் ஆகும் இது. ஏன்னா இப்போ என்கிட்ட நீங்கள் மைக் அடிச்சு தான் பேசுங்கிறீங்க ஆச்சுங்களா. இது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க மைக்கில் தான் பேசுவாங்க. இது ஈஸியாக அவருக்கு ரீச் ஆகும் அது. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக ரீச் ஆகும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அவ்வளோதான். புரியுதுங்களா. அவர் எது கொடுத்தாலும் சமாளிப்பார் அவர் அப்படின்றீங்க. அவர் பெரிய ஆளுங்க. அவர் எங்கே இருந்தாலும் ஜெயிப்பார். அவரோட என்ன சொல்கிறது, பேசுகிற விதம், கருத்துங்க எல்லாமே இளைஞரை வந்து ரொம்ப கவரக்கூடியதாக இருக்குது ஆச்சுங்களா. ஒரு இளைஞர் பட்டணம் பின்னாடி இருக்குது. இளைஞர் சக்தியை வந்து மாபெரும் எழுச்சியாக மாற்றணும் அப்படின்னு இன்னும் நல்லது செய்யணும் மக்களுக்குன்னு ஆசைப்பட்டார்னா யாருக்கிட்ட அவர் கருத்து கூட ஒத்து போகிற ஆளுன்னு கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். என்னோட கருத்து அது. சரி, நன்றி. யாருக்கு இந்த மைக் பொருத்தமாக இருக்கும்னா, மைக்குனாலே இவருக்கு பொருத்தமாக இருக்கும்பா அப்படின்னா யாருக்கு பொருத்தமாக இருக்கும்? சீமானுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அவர் பேசுகிறது தான் கேட்குற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்க, அவ்வளோதான். நல்லாயிருக்கும். சரி, நீண்ட நாட்களாக வந்து இப்போ வர பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு சின்னம் ஒதுக்கப்படாமலே இருந்துச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் இந்த மைக் சின்னத்தையே அவருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் வந்து மக்கள் மனசில் தெரியாது. இப்போ எனக்கே வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியும் இது சீமானோ அண்ணனோட கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியாது. அப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும்ல. அப்படி தெரிஞ்சால் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 20 நாள் காலங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே மக்கள்கிட்ட அந்த கட்சிக்காரங்களை எத்தனை போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சின்னம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சின்னம்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய உழைப்பு இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டணும். எப்போ நமக்கெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக தெரிஞ்சிட்டாலும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கவங்களுக்குலாம் தெரியணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். சேர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கட்சிக்காரங்க சேர்த்துருவாங்களா? அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்களா? அதெல்லாம் பண்ணால் தான் அவங்களால வின் பண்ண முடியும். அவங்க வெற்றியை நோக்கி போயிட்டே தானே இருப்பாங்க. சரி, இப்போ இந்த சின்னத்தினால வந்து இப்போ ஏற்கனவே விவசாய சின்னம் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு 31 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சின்னத்தினால அவருக்கு ஓட்டு கூடுமா குறையுமா, இல்லை உங்களுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? அவங்க கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, எல்லாரும் மக்கள் மத்தியில் போய் சேர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஓட்டு தான் வரும். இந்த பெரும்பான்மையான இளைஞர்கள் தான் இப்போதைக்கு ஏன்னா மாற்றம் வரணும்னு அவங்க தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சீமான் பேசுகிறத ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறது, கேட்குறது. ஏன்னா அவர் வந்து நம்மாழ்வாரை பின்பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தமிழுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்துட்ருக்காரு சீமான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி இளைஞரோட சப்போர்ட் அவருக்கு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் சாமானிய மக்களும் அவருக்கு வாக்களிக்கணும்னா அவருடைய சின்னம் தான் முக்கியம் நமக்கு. ஓகேங்களா. ஏன்னா இளைஞர்கள் நம்பி மட்டுமே தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட முடியாது. எல்லாருடைய ஓட்டும் வேணும். பலதரப்பட்ட ஜனங்களோட ஓட்டும் நமக்கு வேணும். பெரியவர்கள்லேருந்து 18 வயசு நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓட்டும் நமக்கு தேவை. ஸோ எல்லாரையும் கவர் பண்ணால் தான் ஒரு பெரிய அரசியல் கட்சியாக உருவாக முடியும். ஸோ அதனால் அவர் இந்த புதிய சின்னம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நிறைய மேடைகள் அவர் மைக்கை பிடிச்சி பேசியிருக்காரு. அது ரிலேட்டடோடு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணலாம், தப்பில்லை. பட் சின்னம் வந்து போனது ஒரு பேக்லாக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஐயா, இவர் சீமான் தெரியுங்களா? தெரியும். அவருக்கு நீண்ட நாட்களாக இந்த வர தேர்தலில் சின்னமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்த மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏற்ற சின்னமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? அவர் அடிக்கடி மைக்கிலேயே பேசுகிறதுனால அந்த சின்னத்தையே தேர்தல் அதிகாரிக்கே அந்த சின்ன ஞாபகம் வந்திருக்கும். மைக்கை பார்த்த உடனே இதை இவருக்கு கொடுத்துடலாம். ஏன்னா தேர்தல் அதிகாரிங்கிறவர் நிறைய வேட்பாளர்களை பார்க்குறவர், நிறைய சின்னத்தை யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு கொடுக்கலான்னு திங்க் பண்ணி பார்ப்பார். அப்போ சீமானை பார்த்த உடனே அவருக்கே மைக் ஞாபகம் வந்திருக்கும், தேர்தல் அதிகாரிக்கு. அதனால் ஒரு வேளை கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுத்தது இந்த சின்னம் சரியான பொருத்தமான சின்னம் தானா?
பொருத்தமான சின்னம் தான். அவரை காட்டும் போதெல்லாம் இதையும் காட்டுறாங்கல்ல ஒரு வாட்டி பேசும்போதும். அதனால் இது அவருக்கு ஓரளவு பொருத்தமான சின்னம் தான், அவருக்கு ப்ளஸ்ஸான சின்னம் தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து இந்த விவசாய சின்னம் வந்து அவர் வச்சுருந்தாரு, அதை தேர்தல் ஆணையம் எடுத்துருச்சு, அதனால் வருத்தமாக இருந்தாங்க. இப்போ இந்த சின்னம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து? அது விவசாய சின்னம் கொடுத்துருந்தாங்க, அவரும் அதை பற்றி ரொம்ப நாள் அவர் திங்க் பண்ணி நல்லா பேசிட்டாரு, இது பண்ணிட்டாரு. இப்போ அவர் இதை மைக்கை பார்த்த உடனே அவரே திங்க் பண்ணி பார்ப்பார், நம்ம எவ்வளவோ இந்த மைக்கில் பேசியிருக்கோமே, நம்ம என்னென்ன சொன்னோன்னோ அவருக்கும் ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரும்போது அவரும் மக்களுக்கு ஒரு பணி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் அதை திங்க் பண்ணி பார்ப்பார்ல, மைக்கை பார்த்த உடனே அவருக்கு என்னென்ன நம்ம மைக்கில் இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு ஞாபகம் வரும். சின்ன மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் சேருங்களா ஐயா? ஈஸியாக சேரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சீமானுக்கு கொடுத்ததுக்கு இது ஓரளவு நல்ல பொருத்தமாக தான் எனக்கு தெரியுது. அவர் குறைபட வேண்டியதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஓரளவு பொருத்தமான சின்னமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அந்த மைக் வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமானது தான். ஆமாம், ஆனால் விவசாய சின்னம் கிடைக்கலையேன்னு அவர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறான். இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக ரெண்டாவது இது வந்து அவருக்கு நல்ல ஒரு பொருத்தமானது தான் நான் நினைக்கிறேன். இது கொடுத்ததை பொறுத்து எவ்வளவோ சின்னங்கள் அது இதுன்னு கொடுக்குறாங்க நிறைய கட்சிகளுக்கு, அவருக்கு இது கொஞ்சம் பொருத்தமானது தான் நான் நினைக்கிறேன். விவசாய சின்னம் இருந்துச்சுல்ல, அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு இப்போ இந்த மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம். இல்லை அவருக்கு பொருந்தும் இந்த சின்னம், அவர் நல்லா பேசுவார். இப்போது அந்த விவசாய சின்னத்தில் வந்து ஒரு 30 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார். இப்போ வர தேர்தலில் இந்த சின்னம் அதிகமான வாக்குகள் வாங்குற அளவுக்கு இருக்குமா, இல்லை வாக்குகள் குறையுமா, உங்களுடைய கருத்து? இல்லை வாங்கலாம், வாங்கலாம். சரி, நன்றிக்கா. அவரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்த மைக் சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஏற்ற சின்னமாக அதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து? எனக்கு நீங்கள் சொல்லி தான் அவருக்கு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்கன்னே தெரியும். நல்ல கரெக்டான சின்னமாக தான் கொடுத்துருக்காங்க. சரியான சின்னம்ன்றீங்க? அவர் பேசுகிற எல்லாமே நல்லாயிருக்கும், கேட்கறதுக்கும் கருத்தாக பேசுவார் எப்பவுமே. ஸோ அவருக்கு சரியான சின்னம் தான் அது. சரியான சின்னம் தான். இப்போ இந்த சின்னம் வந்து வர தேர்தல் அவருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க, ஓட்டு கூடுமா குறையுமா, உங்களுடைய கருத்து? சின்னம் யாருக்குமே கூடுதல் பலத்தை தராது. அவங்க சொல்கிற வாக்குறுதிகளும் அவங்க நிறைவேற்றது தான் அவங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும். ஸோ சின்னன்றது அவங்களோட முகத்தை, அவங்களோட இதுவை வெளிப்படுத்துகிற விஷயம், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட சிறப்பை வெளிப்படுத்துகிற விதம். ஸோ சின்னன்றது பலுவை கொடுக்காது, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு இது கொடுக்கும். நல்லா பேசுகிற அவருக்கு ஏற்ற சின்னம் அது, அவ்வளோதான். சீமான் இருக்கார்ல, அவருக்கு இப்போ இந்த சின்னம் வந்து ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு தேர்தல் ஆணையம் வந்து இந்த மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சின்னம் வந்து அவருக்கு ஏற்ற சின்னமா, இல்லை அந்த விவசாய சின்னமே இருந்திருக்கலாமா, எப்படி பார்க்குறீங்க? சீமானனுக்கு வந்து அவரோட சின்னத்தை பற்றிலாம் யாரும் கிடையாது, சீமானை தான் தெரியும் எல்லாருக்கும். சின்னம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அவரோட ஃபேஸுக்கு தான் இங்கே வேல்யூ, அவர் சின்னத்துக்கெல்லாம் வேல்யூ கிடையாது, சரிங்களா? அவர் சொல்லுங்கள், ஃபேஸுக்கு வேல்யூவா, இல்லை அவர் சொல்கிற விஷயங்கள், இல்லை சொல்கிற கருத்துக்கள், அவரோட கொள்கைகள், இதுக்கு வேல்யூவா? அதாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சீமான் வந்து ஒரு பொதுத்தன்மையாக பேசுகிறாப்புல, பொதுத்தன்மையாக எதை எடுத்தாலும் ஒரு பொது உடைமையாக செயல்படுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் சின்னந்தான் ஒரு பெரிய இங்கே ஒரு இதே கிடையாது, சீமானுக்கு தான் வேல்யூ, சீமானோட ஃபேஸுக்கு தான் இங்கே. சரிண்ணா, இப்போ அவருக்கு இந்த சின்னம் கொடுத்துருக்காங்க, இது அவருக்கு ஏற்ற சின்னம் தானா? சீமானாலே மைக்குனாலே சீமான், வேறு ஒன்றும் இது கிடையாது. வேறு எந்த இப்போது இன்றைக்கி தான் கொடுக்கும்போது அவர் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சின்னம் இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவீங்களா மக்கள்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, என் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க கட்சிக்காரங்களா. அந்தளவுக்கு மக்கள்கிட்ட சின்னத்தை எடுத்துகிட்டு போவாங்களா, இந்த சின்னம் ரீச் ஆகுமா, நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? மறுபடியும் நான் சொல்கிறேன், சீமான்றது வந்து இந்த சின்னம்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த இடத்துல மக்களுக்கு சின்னம் தெரியணும்ல. நீங்கள் சீமான்னு சொல்லிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் பேர் என்ன, அஜித்ன்ற, அதுக்கு நேரம் ரவுண்டாக போட்டு வச்சா கூட அங்கே போய் அழுத்த தான் செய்வான், சரிங்களா? சீமான் கட்சியில் என்னவோ அதை கரெக்டாக பண்ணுவான். சீமான் அதான் சொல்கிறல, சின்னத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, தேடுவாங்கன்றீங்க, அவ்வளோதான். சீமான் அதான் இந்த அனல் பறக்கிற மாதிரி பேசுகிறாரு. சரிண்ணா, இப்போ நீண்ட நாட்களாக அவருக்கு வந்து சின்னம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வர தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை கொடுத்துருக்கு. இப்போ மைக் சின்னமா? ஆமாம், அவருக்கு ஏற்ற சின்னமா இது, எப்படின்னா? கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற சின்னம் தான். ஏன் அவருக்கு ஏற்ற சின்னம்னு சொல்கிறீங்க? அவர் தான் மைக்கில் அதிகமாக பேசிகிட்டு இருக்காருல்ல, அனல் பறக்கிற மாதிரியே. ஆனால் இது மக்கள்கிட்ட அதிகமாக இது சின்னம் வந்து தெரியும். ஆமாம், இந்த சின்னம் கொஞ்சம் கடினமான சின்னம், பாமர மக்களுக்கெல்லாம் தெரியாதுன்றாங்க, அது ஏற்கக்கூடியதா? அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் மைக்குனாவே.
எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். இப்போ இந்த சின்னத்தினால அவருக்கு வர தேர்தலில் வாக்கு சதவீதம் கூடுமா குறையுமா உங்களுடைய கருத்து எப்படி? கூடும் கண்டிப்பாக. கூடும். ஆமாம். ஏன்னா மைக் சின்னம் எளிமையாக மக்கள் மனதில் நிற்கும். உழவர் சின்னம் இருந்தது, இப்போ அதை விட இது அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக இருக்கும். ஆமாம். சரி, நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. மைக்குன்றது அவர் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து மைக் பிடிச்சி தான் பேசுகிறாரு. அப்படிங்கும்போது மைக் சின்ன அவர் கொடுத்தது நல்ல விஷயம் தான், ஏற்றுக்கிறது. இது மக்கள் மத்தியில் வந்து பெருமளவு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சின்னமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த சின்ன அறிவித்தாங்க. கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி மக்கள்கிட்ட அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது பாமர மக்களையும் சென்றடையும் இந்த சின்னம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ நாலேஜ் இல்லை ப்ரோ எனக்கு. நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. இல்லை, யங்ஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொண்டு போய் ரீச் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து கரும்பு சின்னம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ சடனாக இது கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. சரி, நன்றி. தேங்க்யூ. இப்போ இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தரணும்னா யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்? இவருக்கு கொடுத்தா சீமானா? உனக்குப்பா? ஸ்டாலின். ஸ்டாலின். சீமானுக்கு ஏன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீ சொல்லு, ஸ்டாலினுக்கு ஏன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீ சொல்லு. நல்லா பேசுவார் தமிழ். நல்லா பேசுவார். அவர் பேசுறதுல உனக்கு பிடிச்ச விஷயம்? மற்ற எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம நிற்பார், அவ்வளோதான். நல்லா பேசுவார் தமிழ். ஸ்டாலினை விட நல்லாவே பேசுவார். நல்லாவே பேசுவாரா? அவ்வளோதான். ஸ்டாலின் வந்து வெள்ளத்துக்கு வந்தெல்லாம் காசு கொடுத்தாரு, அவர் கொடுக்கல. மற்ற யாருமே கொடுக்கல. வெள்ளம் வந்துச்சுன்னா அவர்லாம் ஹெல்ப் பண்ணுவார். மற்றதுக்கெல்லாம் அவர் வந்தால் ஹெல்ப் பண்ணுவார். பேசுவாராடா? இல்லை, அவர் வந்து முதல்வராக இருக்கார். இவர் இன்னும் வெற்றி பெற்று முதல்வராக வரல. ஆனால் முதல்வராக இல்லாமலே நிறைய மக்கள் கொடுத்துருக்காருல, அதையும் பார்க்கணும்ல. நீ என்னப்பா சொல்கிற? சீமானம் தான் நல்லாயிருக்கும். சீமானம் தான் நல்லா இருக்கும். சரி, தேர்தல் அணி இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு இந்த மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவருக்கு பொருத்தமான சின்னம் தானா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? பொருத்தமாக தான் இருக்கும். ஏன் பொருத்தமாக இருக்கும்? மேடையில் தானே பேசுகிறாரு, தரமாக மேடையிலேருந்து பேசுவார்ல, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்டாலின் தான் இப்போ நல்லா பேசுவாருன்னு? ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் தான். ஸ்டீமானே பேசுறது தரமாக பேசுவார். தரமாக பேசுவார். நீ என்ன சொல்கிற? அவர் தான், சீமான் தான் நல்லா பேசுவார். ஒரு வாட்டியாவது அவர் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு வாட்டியாச்சும் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம். நீ என்னப்பா நினைக்கிற? நான் சீமான் தான், ஆனால் பேசுறதுனால சீமான் தான் நல்லா பேசுவார். மற்றதெல்லாம் அவர் பண்ணுவார், ஆனால் அவர் சிஎம்மாக இருந்தால் நல்லா பண்ணுவார். சரி, நன்றிப்பா. நன்றி.